அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா திருச்சி பிஆர்எம் வெர்சஸ் குமரக்குடி லயன் பாய்ஸு. டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே குமரக்குடி லயன் பாய்ஸு. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. ஸ்ட்ரைக்கில் ராம்கி, நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஹரி இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரமேஷ் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் பாட்டம் ஆஃப் த ஓவரில் பட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செகண்ட் ஓவரில் குட் ஷாட்டுங்க. ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட்டை காட்டினார். பாசிட்டிவ் ஸ்டார்ட். 2 பேட்ஸ்மேனுமே ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். இங்கே தேர்ட் பால் ஓவரில் ரமேஷ் டு ராம்கி ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி நேராக தூக்கி காலில் பட்டிருக்கு. ஒட்டுமன் புல்லுக்கு போனாங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. நல்லா த்ரோங்க, வாய்ப்பு இல்லை, சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் ஒரு மீனிங் முதல் ஓவரில் ஸ்கூப்புக்கான முயற்சி. ஓய்யோ அது ரன்னில் எப்படி பார்த்தாலும் இந்த பந்தில் விக்கெட்டு போகணுன்னு இருக்கு. அது ரன்னில் அங்கே ரன் அவுட்டு. ரமேஷ் ராம்கி அடுத்த பந்து சுவிட்ச் ஹிட்டு. நல்ல பந்துங்க, பாக்ஸ் டு பாக்ஸ் ஆஃப் சைட்லேயே போட்டாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 ரன்னு, ஒரு விக்கெட்டையும் அழிட்டு போயிருக்காரு இங்கே ரமேஷ். குமரக்குடி லயன் பாய்ஸ் ரமேஷ் நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் இறக்கிருக்காங்க ஜாக்சன். செகண்ட் ஓவர் இங்கே குமரக்குடிக்காக பிரகாஷ் படம் வந்திருக்காங்க. பேக் டு பேக் 2 வைடு. முதல் பால் ரீது பிக் ஸ்விங்குக்கு போனாங்க. ஸ்டெம்ப் லைனுக்கு மேலே வர பந்து அக்ராஸ் போயிட்டார் ரொம்ப. செகண்ட் ஒன் பிரகாஷ் டு ஜாக்சன். குட் போல் பட் ஃபீல்டர் தெளிவாங்க வச்சுருக்காங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ராம்கி வயலில் என்ன உரசி அந்த பந்து ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க தட்டி விட்டு. அடுத்த வந்து பிரகாஷ் ஜாக்சன். ஐயோ ஐயோ மேலே பட்டு உடம்புல பட்டுச்சு. பட்டதுக்கப்புறம் ஸ்டெம்பில் பட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல மிக மிக முக்கியமான விஷயம் லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட்டு. ஏன்னா லெஃப்ட் பவுண்ட்ரி உங்களுக்கு ஷார்ட்டு தட்டுனா தலையை தாண்டி போயிருக்கும். இந்த தடவை தெளிவாக போட்டு ஒரு விக்கெட் அள்ளியிருக்காங்க இங்கே பிரகாஷ். லெஃப்டோட விக்கெட் எடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய பேட்ஸ்மேன் இங்கே லாரன்ஸ். அவருடைய முதல் பந்து ஐயோ ஸ்டிக்கை தட்டி தூக்கிட்டாருங்க. லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு. பாடிக்கு ரொம்ப க்ளோஸாக வந்த பந்து. பேக் டு பேக் 2 பெரிய விக்கெட் அழிட்டு போயிருக்காரு இங்கே பிரகாஷ். விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன் தமிழ் வராங்க. பிரகாஷ் தமிழ் போட்டாருங்க. பெரிய ஆறுக்காக்க பெரிய பவுண்டரின்னு சொல்ல வந்தேன். பெரிய ஆறா சாரியான ஆறு பிடிக்கிற முதல் பந்து. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. இதுவரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க பிஆர்எம். இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். முதல் பந்து ஐயோ இது மாதிரி போட்டால் ஐசைடு வெளியே போட்டால் வெளியே தூக்கி அடிச்சிருவாருங்க. ஒரு கல்லடி நான் ஒரு மாதிரி ஒன்று போட்டேன். அதே ஷாட்டு ரீப்ளே பார்க்குற மாதிரி இருக்குது. 5 மாதம் முன்னாடி நான் எப்படி பார்த்தேனோ அதே ஷாட்டு. இந்த ஒரு கோபால் போடுறாங்க. போட்ட முதல் பால் ஒரு பெரிய 6 வெளியே போயிருக்கு. கம்பேக்கிங் பால் இருப்பான்னு பார்த்தா ஐயோ விக்கெட் கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண பந்து கொஞ்சம் ஆஃப் கட்டுற மாதிரி உள்ளன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பவுண்டரி கொஞ்சம் பெருசு. பின்னாடி எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைக்கிது. 2 இப்போ 3ஆவும் மாற்றிட்டாங்க. தேர்ட் ஒன் ஐயோ வைடு ப்ளஸ் ஒரு ரன் அவுட் இங்கே. ராகுல் இங்கே நியூ பேட்ஸ்மேன். போன பால் வைடு சொரி பால். இந்த பால் ராகுல் அவர் பிடிக்கிற முதல் பந்து பிச் ஆஃப் த பால். அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓவர் பிச் 1 டாட்டா. கோபால் டு ராகுல். ஐயோ ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும். இது என்ன பந்துங்கிறத பொறுத்து தான் எல்லாம். ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். கொஞ்சம் ஷார்ட்டாக போட பந்து அப்படியே தூக்கி விட்டாரு. ஆலையில் அதை பக்கம் தெளிவாக உதவும் பந்து. 2க்கு வாய்ப்பெல்லாம் எடுத்துட்டாரா? நாட் அவுட் சொல்லியிருக்காங்க, ரீச் சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணில் ஸ்டெம்ப் இல்லைங்கவும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ரன் அழுட்டாங்க. 2-3 மாதிரி இருக்கு. அடுத்த பந்து லாஸ்ட் ஒரு மீன் ஸ்டிக்கை தட்டி தூக்கிட்டாருங்க. ரொம்ப விலகிட்டாரு.
பிரகாஷ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முதல் பால். அதுக்கப்புறமா கம்பேக்கிங் பாலாக போட்டுருக்காரு. விக்கெட் ஆளுறாங்க. அவசரில் ஏறி போய் தட்டி விட்டாருங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு இருக்காங்க. வெரைட்டி வரணும் வந்திருக்காரு. இங்கே 2 சிங்கிள் கேட்டாங்க. டபுள் விட்டு கொடுத்துருக்காரு இங்கே பிரகாஷ் வித் பேட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பிஆர்எம் 29 ஆடி இருக்காங்க. ஸோ 18ல் 30 இப்போ டார்கெட் குமரக்குடி லைன் பாய்ஸ்க்கு. சைக்கிளிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி, நான் செகண்டில் விஜய் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஷாட் வந்து பிரகாஷ் வந்திருக்காங்க. முதல் பால் வைடு, முதல் பால் 3. நல்ல 1 கீப்பர் உடம்புல பட்டு ஐயோ இங்கே விக்கெட்டாக இருக்கணும். ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. முதல் பால்லே ரன் அவுட். வைடுக்கு அப்புறமா பிரகாஷ் இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் பிரகாஷ் டு பிரகாஷ். இவருடைய முதல் வந்து காட்டன் போட்டு கவரே போன ரொம்ப நேரம் மேலே நிற்கிது. டேக்கன் அங்கே பேக் டு பேக். இங்கே 2 விக்கெட்டு. ரன் அவுட் முடியாமல் கேட்ச் முடியாமாவும். தைங்க நியூ பேட்ஸ்மேன் சரத். தேர்ட் 1 ஓவரில் பிரகாஷ் வந்து அலட்சியமாக அடிக்கப்பட்ட ஷாட். அங்கே ஒரு லெஃப்ட் இருக்காரு. ஜாக்சன் இருக்காங்க. சிங்கிள். பிரகாஷ் டு மணி. குட் புல். ஃபார்ம் ஆஃப் பேக் ஃபுட்லேயே நின்னாரு. அங்கே சதீஷ் ஃபீல்டர் த்ரோ வரதுக்குள்ளே சிங்கிள் தான் எடுக்க முடிஞ்சு. டீப்பில் இருந்தாலும் த்ரோ வேகமாக விட்டுருக்காரு. அடுத்த பந்து சரத் ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. பட் அது லாங் பவுண்டரி ரீஜனு. லெஃப்ட் ஹேண்டுக்கு லெக் சைடு கொஞ்சம் ஷார்ட் பவுண்டரி. இங்கே சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் மணி தட்டி விட்டாருங்க. 4க்கான நல்ல சான்ஸ். எஸ், அந்த இடத்துல அங்கே போச்சுன்னா பவுண்ட்ரிங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. இது வரைக்கும் 1 விக்கெட் இருக்காங்க. குமரக்குடி லைன் பாய்ஸ். செகண்ட் ஓவர் ராம்கி போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஹைட் ஓவர்னு சொல்லுவேன். ஷார்ட் பவுண்டரி கிளியர் பண்ணுறாரான்னு பார்த்தா அண்டரில் ராகுல் அங்கே ஃபீல்டை டேக்கன். அங்கே முதல் பந்தில் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மனு. செகண்ட் 1 ஓவரில் நேருக்கு நேராக போயிருக்கு. நேருக்கு நேராக கொஞ்சம் பெரிய கேப்னு சொல்லுவேன். உழைச்சிருக்காரு அங்கே லாரன்ஸ் அவர்கள். சிங்கிள் இங்கே டபுளாக மாறுது. போன பால் வைட்டு சொரி பால். இந்த பால் நேரத்துக்கு காலில் பேச கம்மி பண்ணிட்டார் இந்த மந்தில். நெக்ஸ்ட் 1 ராம்கி டு மனு. ஒரு ஸ்டிக்கு மேலே வருதுங்க. நல்ல பந்து. பேக் டு பேக் 2 நல்ல பால். 1 பாடி லைனில், இன்னொரு ஸ்டெம்ப் லைனில். நல்ல பந்து. ஒரு லெக்கற்ற வேரியேஷன் மாதிரி பிச்சாத்த பாலுக்கு போக முடியல. அங்கேருந்து டர்ன் பண்ணி டாட்டா இருக்குது மறுபடியும். நெக்ஸ்ட் 1 இதுவும் டாட்டா இருக்குமான்னு பார்த்தா டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. 2 ஃபீல்டர் நடுவில் 6 கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஷார்ட் பவுண்ட்ரி கவர் எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் தெளிவாக பேட்டில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வெளியே போயிடுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். 2 ஓவர் முடிச்சு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. இது வரைக்கும் 3 விக்கெட் ஆடிருக்காங்க குமரக்குடி லைன் பாய்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 13 தேவை. இந்த ஓவர் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். முதல் பந்து லிக்கட்டுற மாதிரி போட்டார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோட வந்துச்சு பந்து. டாட்டா இருக்குது மேலே பட்டு. பேக் டு பேக் 2 வைடு. ஸோ ரீபால் இந்த பால். செகண்ட் 1 எட்ஜ் அண்ட் கான். திவாகர் இங்கே நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் 1 ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து சரியாக படல. பேட்டில் போட்டவங்க 2 எடுக்க பார்க்குறாங்க. பிரகாஷ் இங்கே ஃபீல்டர் த்ரோ விட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இல்லைங்க வந்துட்டாங்க. 2 எடுத்தாங்க. முதல் 3 பாலில் 4 ரன் வந்திருக்கு. மீதமுள்ள 3ல் உங்களுக்கு 9 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கில் திவாகர் நேராக தூக்கி மேலே ஓவர் பிச்சில் வந்தாலும் அங்கேருந்து டர்ன் ஆகிருக்கு பந்து. பந்து நல்லாவே டர்ன் பண்ணியிருக்காரு. ஒரு ஆஃப் கட் மாதிரி வந்துச்சு. பிச் ஆனதுக்கப்புறம் வந்து பையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. முக்கியமான பந்து லாஸ்ட் 1 தூக்கி உள்ள விட்டா மேட்ச் முடியும். ஒரு பாட்டம் ஏஜ் ஒரு 4 விடாம தடுத்துட்டாங்க. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. இந்த மேட்சையும் ஜெயிக்கிறாங்க. பிஆர்எம் ரவுண்ட் 1 மேட்ச்சு. குமரக்குடி லைன் பாய்ஸ் திருச்சி. பிஆர்எம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.